அது போல இன்னைக்கு அப்ப நான் சண்டை போட்டிருந்தானா இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான், இன்னும் பகை அதிகமாகுது. இதான் அவனுடைய தட்டம். அப்ப அந்த இடத்துல சமாதானமா ஆண்டவர் நம்மளோட இருந்ததுனால இன்னைக்கு இதேதான் நடக்குது. இன்னைக்கு தேசத்துல பார்த்தா பயங்கர போராட்டம். முதலமைச்சர் எல்லா காரியம் நல்லாதான் பார்த்து 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 செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அதை கலைக்கிறதுக்கு உண்டான கூட்டங்கள் எழும்பிட்டு தான் இருக்குது. எலெக்ஷன்ல எப்படி ஆண்டவர் நல்ல தலைவர் நம்மளுக்கு கொடுத்தாரு, அவருடைய பாதுகாப்புக்காக நம்ம அனுதினமும் சிபிக்கிறவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற கூட்டங்கள் அங்கங்க நடக்குது கூட்டங்க. எதுல என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியல. ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட ஏதோ ஒன்று கலை கொடுத்துறாங்க, இது அரசியலுக்கு இதாக்கிடுறாங்க. அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படுது, அவங்க தான் ஆஸ்பத்திரி போய் இருந்தாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நம்ம முதலமைச்சருக்கும் சரி, அமைச்சர்களுக்கும் சரி, நம்ம அரசியல்கிட்ட எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானமா தேசத்துல ஒரு சமாதானம் நிலைநாட்டணும், தேசத்துல ஒரு சமாதானம் வரணும். அதுக்காக நான்சி இருக்காங்க. நேற்று இன்றும் என்றும் மாறாத பரம தகப்பனே, இந்த நாளை நீங்க முன்குறிச்ச கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்க 2-3 பேரை நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, இதோ எங்க மத்தியில நீங்க வாசம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இதோ இந்த ஜப குறிப்பு உங்களோட பாதப்படியில வருகிறோமே சப்பா, வைக்கிறோமே சப்பா. இதோ தேசத்துக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்தர் புஸ்தகத்துல எங்க தேசத்தை நீங்க பேர் கொடுத்திருக்கீங்க சப்பா, அதுல குறிப்பிட்டிருக்கீங்க சப்பா. அப்போ இந்த தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்திருக்கீங்க. இந்த தேசத்துக்காக உம்முடைய மகனாகிய தோமா இந்த தேசத்துக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க சப்பா. அப்ப இந்த தேசத்தை நீங்க எவ்வளவு நேசிச்சிருக்கீங்க. இந்த தேசத்துக்குள்ள இப்ப சுத்தமா சமாதானம் இல்லை சப்பா. சமாதான குலைச்சல்கள் அதிகமாக உண்டாக்கி கொண்டிருக்கே சப்பா. ஒவ்வொரு கட்சியினர் மத்தியிலே ஒரு சமாதானம் இல்லை சப்பா. நல்ல ஒரு தலைவரை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க சப்பா. அந்த தலைவர் மூலமா நிறைய நல்ல திட்டங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க சப்பா. ஆனா திட்டங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பும் எரிச்சலும் கோபமும் சமாதான இன்மையும் எழுப்பிக் கொண்டே இருக்கே சப்பா. அதை நீங்க பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே. சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்குங்கள் இயேசுவின் நாமத்தினால. தாவீதோட மகனுடைய காலத்துல தேசம் அமெரிக்கையா இருந்தது என்று வேதாகமத்துல குறிப்பிட்டிருக்கல இயேசப்பா. அதே போல இந்த இந்திய தேசமும் அமெரிக்கையா சமாதானம் உள்ள தேசமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது வாழ்ற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒரு சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த ஒரு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தாலும் அந்த திட்டம் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த திட்டத்தை இயக்குகிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் இயேசப்பா. அவங்க மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொல்றீங்க இயேசப்பா, உலகம் தரக்கூட சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்க இயேசப்பா. உடைய சமாதானத்தை தேசத்தின் மேல வைங்க இயேசுவின் நாமத்தினால. அதுல இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் மேல வைங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் மேல வைங்க இயேசுவின் நாமத்தினால. அவங்க மேல உடைய கைகள் ஓங்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவங்களை நீங்க முழுமையாக ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தினால. இயேசப்பா, அவங்க பாக்குற பார்வையில இருந்து அவங்க பேச்சுக்கள்ல இருந்து எல்லாமே சமாதானமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசப்பா, நாங்க தரப்பன இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் எழும்பிட்டு இருக்கு இயேசப்பா. புதிய சண்டை சச்சரவுகள் எழும்பிட்டு இருக்கு இயேசப்பா. புதிய எதிர்ப்புகள் எழும்பிட்டு இருக்கு, புதிய முறுமுறுப்புகள் எழும்பிட்டு இருக்கு. இது அத்தனை இந்த சாத்தானுடைய வேலை இயேசப்பா. அவன் தந்திரங்கள் திட்டங்கள் அத்தனை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் ஆண்டவரை உமக்கு சொந்தமாகட்டும் அப்பா. ஆமாண்டவரை எஸ்தரின் புஸ்தகத்துல இந்து தேசம் முதல் ஆண்டவரை எத்தியோப்பியா தேசம்னு சொல்லி போட்டு முதலாவது இந்து தேசத்தை தப்பா நீங்க சொன்னீங்க அப்பா. இந்த தேசம் உங்களுடைய பார்வைக்கு நலமானதா இருக்கட்டும் ஆண்டவரை. தகப்பனி என் தேசத்துல அநேக மாவட்டங்கள்ல நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறீங்க சப்பா. அப்பா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதப்பா. அந்த தொழில் எல்லாம் ஆண்டவரை வளரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது நிமித்தம் ஆண்டவரே என் தேசத்துல ஒரு செழிப்புண்டாகட்டும் ஆண்டவரை. தகப்பனே மக்கு ஸ்தோத்திர. தரித்திரரே இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அடிமைகள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. எல்லா புத்திர சுவிகர ஆவிகளை பெற்ற என் தேவ பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரை. எல்லாமுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல தகப்பன. கடைசியா ஒரு ஜெபத்துக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர், தேவ சபைகள்,
இன்னும் கட்டப்படணும். ஊழியர்கள் எல்லாம் ஒரு மன ஆவி வேணும். ஊழியர்களுக்குள்ளே ஏன் சபை உன் சபை இப்படி போராட்டம் இருக்கும்னா அவன் பார்த்துட்டே இருப்பான். சபைகளுக்குள்ள பிரிவினை. இன்னைக்காதான் ஒரு இதுக்கு கூட ஒரு சாட்சி சொல்றேன். கிறிஸ்தவ பிள்ளைதான் நல்லா போய் ஜெபம் பண்ண எப்படி தெரியுங்களா, ஆவியில நிறைஞ்சு அப்படியே இந்த கால் ஃபுல்லாக உருண்டுட்டு வந்துடுவான். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கிற பிள்ளைதான். கர்த்தருடைய கிருபையினால அந்த புள்ள நான் கூட ஊழியத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த புள்ள ஒரு 2 நாளைக்கு முன்னால அப்படி ஜெபிக்கிற புள்ள 2 நாள் இருக்குங்க. என்ன கேட்குறாங்க, நீ தான் பைபிள் தூக்கிட்டு போற, நீ தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தோன்னே அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் சத்தியத்தை தெரியாதுங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நல்லா உதவி செய்கிற ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர், நீ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நீ இந்த வேதத்தை தூக்குற இன்னொருத்தரை தூசிக்கிறது ரொம்ப தவறான காரியம். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அந்த ஊழியத்துல அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியத்துல இந்த ஊழியக்காரர் குறை சொல்லி தெரிகிற ஊழியம்தான். இதனாலதான் இன்னும் எழுப்புதல் வராம இருக்குது. எந்த ஊழியக்காரர் எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்படி உன் ஆத்துமா ஆண்டுக்கு நேரம் இருக்குதா? நீ ஊழியக்காரர் குறை சொல்ற, நீ அந்த கிறிஸ்தவளை குறை சொல்ற, உன் ஆத்துமா கர்த்தருக்கு நேரா இருக்குதா? அதை நம்ம யோசிக்கணும். அது இல்லாதபடி இந்த குறை கூறி தெரிகிற ஆவி சபைகளை விட்டு வெளியேறும். சபைகளுக்குள்ள ஒரு மனம் வேணும், ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம் வேணும். எந்த ஊழியமே வசதியானது கிடையாது. யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாதான் பெரிய ஊழியர், யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் தான் பெரியவர். தேசத்துல தமிழகம் இல்ல, இந்தியா ஃபுல்லா எங்க இருக்கிற தேவ சபைகள ஊழியர் அவ்வளவு பெரிய மகன்சியா சொல்லுவாரு, தன்னை தாழ்த்தி என்னால ஒண்ணுமில்ல, ஆண்டவர் தாஸ் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படுவான். அது போல இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ள அப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆவிகள் இன்னைக்கு கிரியை செய்து. இதுக்காக கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து முடிக்க போறேன். ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் கண்ணை மூடி தன்னை தாழ்த்தி ஒருமனப்பட்டு இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே எத்தனையோ இடத்துல அப்பா இன்னைக்கு மீட்டிங் நடக்குது, வாலிபர் கூட்டம் நடக்குது ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரே என்னென்னமோ வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாங்க, செபிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஏழை அடிமைகளாகி நாங்களும் ஒருமித்து கூடி உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் பாராட்டின கிருபை ஆண்டவரே. தகப்பனே இந்த நேரம் வரைக்கும் நீர் சொன்ன ஜெப குறிப்புகள்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நீங்க கேட்டிருக்கிறீங்க. கடைசியாக ஆண்டவரே என் தேசத்துல இருக்கிற, தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ சபைக்காக, நீர் தெரிந்து கொண்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனுஷனுக்காக, ஊழியர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக ஆண்டவரே மேய்ப்பருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கிற. நீங்க சொன்ன ஆண்டவர் வார்த்தையின்படி மனிதனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தேவனாய் இருக்கிறீரே சப்பா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. தேசத்துல பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாதவன் வெக்கப்பட்டு ஓடும்படியாய் என் தேச சபைகள் எழும்பட்டும் ஆண்டவர. ஊழியர்களுக்குள்ள எழுப்புதல் வேணுமே சப்பா, ஊழியர்களுக்குள்ள எழுப்புதல் வேணும் ஆண்டவர, சபைகளுக்குள்ள எழுப்புதல் வேணும் ஆண்டவர. தகப்பனே இதை சீர்குலைக்க நினைக்கிற பொல்லாதவனை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு சபை மீதும் ஆண்டவர அப்பா உம்முடைய ரத்த துளிகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே துதிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர தன்னுடைய இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி பரலோக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே நீங்க இறங்கி உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த சபையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல ஆலயத்தை நீங்க உண்டாக்கி நீங்க ஆண்டவர, எதற்காக உண்டாக்கி நீங்க ஆண்டவர, உடைய சித்தம் என்ன ஆண்டவர தகப்பன. ஹல்லேலூயா. தோ ஒரு தேவ மனுஷர் ஆலயத்தை கட்டி வச்சிட்டார். ஒரு மனுஷருங்க தம் மனைவி பிள்ளைகள் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஆண்டவரை தரிசனத்தோடு செபிச்சாங்களாம். இப்ப தாளையுமே நிரம்பி போயிடுச்சா. அது போல ஆண்டவரே
இன்னைக்கு தேவ மனுஷன் ஆண்டவரே, நீங்க ஏற்படுத்தின இந்த மோரியா தேசம் தூரத்தை பார்க்கல, வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னு பார்க்கல, சிரமத்தை பார்க்கல, ஓடி வர்றாங்கப்பா, வாரந்தோறும் ஓடி வர்றாங்கப்பா. வறுமையால் ஆண்டவர விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவர அது பலன் கொடுக்கிற இடத்துல விதைக்கப்படட்டும். ஓடி ஓடி போகிற மான்கால்களுக்கு ஒத்த பலனை கொடுப்பேன். ஊழியர்களுடைய பாதங்கள் அது அழகானவைகள், மலை மேல் போகிற ஊழியக்காரருடைய பாதங்கள் அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள எல்லாம் போகுது ஆண்டவர அப்பா, உங்கள் அருமையான சாமுடைய பாதங்கள் படுகிற இடமெல்லாம் உடைய கரம் இறங்கட்டும். முகதாட்சியத்துக்கெல்லாம் ஆண்டவர உம்மை நோக்கி செபிக்கிறப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுகிறப்பா. இந்த பிள்ளைகள் சிரமத்தை பார்க்கல, தன் குடும்பத்தின் பொறுப்புகளை பார்க்கல, உம்மை நோக்கி ஓடுறாங்க. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுமா, இந்த ஆத்துமா மீட்கப்படுமா, கேள்வியோடு ஓடுறாங்கப்பா. கேள்விக்கு பதில் நீங்க தான் ஆண்டவர. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்கனால ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. யோசபாத்தை போல நாங்க கையோர்த்து நிக்கிறவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல தகப்பனே. நீங்க தான்ப்பா எல்லாத்தையும் நடத்த போறீங்க. வருகிற நாட்கள் ஆண்டவரே இது ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கபாலா ரஷகலா மௌரியா. இதோ இங்க வந்திருக்கிற இந்த கிராமத்து மக்கள் மத்தியில ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்க வீட்டுல இருக்கிற நேரத்தை காட்டிலும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது இந்த ஆலயத்தை திறந்து வச்சு நீங்க இதுல முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக உங்க திருமுகத்தை, உங்க முகத்தை என் தேவனுக்கு நேராய் திருப்பி ஹல்லேலூயா, உன்னுடைய கரங்களை உயர்த்தி, உன்னை தாழ்த்தி, உன்னுடைய ஆத்துமாவை தாழ்த்தி, உன் கரங்களை உயர்த்தி ஒரு ஏக்கத்தோடு கேட்கிறாரு. ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் செபிக்கிறீங்களா? செபிக்கிறீங்களா? நீங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கலன்னா எங்க போனாலும் விடுதலை இல்ல. நீங்க இருக்கிற இடத்துலயே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும்னா இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போது. கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுனால இந்த காரியத்தை நான் சொல்லல. தேவன் நிக்கிற பழிவேடும். நான் இங்க நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் இதேனா ஒரு மகிமையினால மூடப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம். இது பாக்கறதுக்கு சின்ன இடம் தான், ஒரு மகிமை மூடப்பட்டிருக்கிறது. எல்லா கசப்பு வெறுப்புகளை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல இந்த குடும்பங்களுக்காக, இந்த கிராமத்துக்காக செபிக்க உத்தரவாதம் பண்ணி ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கிறப்பா. என் கிராமத்து ஜனங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா அதுக்குண்டான மாற்றத்தையும் அதுக்குண்டான பிரதிபலனையும் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். இதுதான் சத்தியம். ஆமாண்டவரே தகப்பனே துதிக்கிற அப்படியான ஆத்துமாக்களை எழுப்பி கொடுப்பீராக. சப்பா இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே மக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க சப்பா. இதோ தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை கொண்டு கத்தாவே ஆபிரகாம் ஆசீர்வதித்து போல இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுது இந்த பிள்ளைகளோட சிரசின் மேல் தங்கி இருப்பதாக. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேசத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் தேசத்தில் இருக்க தேவ சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. என் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா ரஷகலா ரதோரபாலா பௌஷியா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாய் கடந்து வந்து வெறுமையா மடத்துக்கு அல்லாண்டவர். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் உம்மண்டைக்கு வர ஆண்டவரே எங்கள் கைகளை உயர்த்தி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நாம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த தேசத்தினுடைய 75வது வருடத்தினுடைய சுதந்திர தினம் நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல லைவாய் பார்த்து கொண்டு இருக்கிற என் ஜனமே, இனி பார்க்கிறதான என் அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் 75வது வருடத்தினுடைய சுதந்திர தினத்தின் நல்வாழ்த்துக்களை இந்த செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அருமையாய் நம் மத்தியில தேவன் ஆராதனை செய்யும்படியாக கிருபை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல இந்த நாளிலும் தேவன் நமக்கு விசேஷமாய் நல்ல ஒரு ஜெப குறிப்பு வேலையை கொடுத்திருந்தார். ஆமென். என்ன காரியத்துக்காக நாம் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் திட்டவட்டமாய் பேசி நம் மத்தியில பல்லட பகுதியிலே அருமையாய் பணிக்கம்பட்டியிலிருந்து வந்திருந்த அருமையான சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான அன்பு தாயார் பணிக்கம்பட்டியிலிருந்து ஜெயலலிதா அம்மாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவங்க ஊழியங்களை இன்னும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இறுதியில் ஜெபிக்க போகிறோம். ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக ஆயத்தப்படலாம். அந்த ஆயத்தத்தினுடைய அடையாளமாய் நாம் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த பாடல் வழியாக நாமே அர்ப்பணிக்கலாமா? ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான ஆமாண்டவரே, தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் உங்கள் இருதயம் கேட்கட்டும். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பவாரும் மகிமை நினைக்கிறேன், மகிமை நினைக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோத்தீவு, பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே. கேளுங்க, சிறு பிள்ளைய போங்க. பத்மோத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றியாற்றவாரும் இந்த வேளை. வாய் திறந்து கேளுங்க பார்ப்போம். ஓ, என்னையும் தேற்றியாற்றவாரும் இந்த வேளையிலே. கடைசியாக ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்ப வாங்கப்பா. ஓ, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஒரு விசை. ஓ, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கடைசியாக ஓ, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த 75வது வருடத்துடைய சுதந்திர நாளை ஆண்டவரே இப்படியாக ஆவியில நிரம்பி ஆராதித்தோம், ஆவியில நிரம்பி ஜெபித்தோம், ஆவியில நிரம்பி இப்ப வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, வந்திருந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொண்டு வந்த உங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் மகிமை 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 மகிமை. தேசத்துக்காய் ஜெபிக்கிறது எங்களுக்கு மகிமை. ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த தெய்வம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த நாளிலும் 75வது வருடத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதை குறித்து தியானிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நிரப்பும். கண்கள் திறந்தருளுவீராக, மன கண்களை திறப்பீராக, செவிகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எண்ணங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே, அந்த கொஞ்ச நேரத்தில் எங்களை நிரப்பி இனி இந்த தேசத்துக்காய் நாங்க திறப்பின் வாசல் ஜெபத்தில் என்ன ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக சபையில எதை ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபத்திலே என்ன காரியமாய் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதை விளக்கம் பண்ணுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா இந்த 75வது வருடத்துடைய சுதந்திர தினம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3வது கட்டம் ரொம்ப சின்ன ஒரு வேலை தான். இது ரொம்ப பெரிய ஒரு செஷன் கிடையாது, செய்தி வேலை. ஏன்னா தேவன் இடத்துல சொன்னதாவது என்னன்னா, முதல்ல நல்ல ஆராதனை செய், ஆராதனைக்கு ஒப்பு கொடு, ஆவியானவருக்கு இடம் கொடுன்னு சொல்லி அப்படியாகவே நாம் இணைந்து ஆராதித்தோம், தேவனை உயர்த்தினோம். இடத்துல ஆவியானவருடைய அசைவாடுதல் பலமாய் இருந்ததை நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தொடர்ந்து நல்ல செபி, உள்ளார்ந்த காரியங்களுக்காக செபி என்று சொல்லி உள்ளார்ந்த ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டுமானால் அந்த பானை என்ன செய்யுங்க, உள்ள நல்லா இருக்கணும். அல்லேலூயா. வெளியே இருக்கிறத விட உள்ளதாங்க முதல்ல கிராக் ஆகும். ஆமென். நம்ம வெளியில கிராக் கூட ஆச்சுன்னா அவ்வளவு சுலபமா சீக்கிரம் உடையாது. ஆனா உள்ள கிராக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து கிராக் ஆகுதுன்னு தெரியாது, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவன் அழகாய் ஜெப குறிப்புல உள்ளார்ந்த ஜெபத்தை இன்னைக்கு
சொன்னது போலவே நிறைவேற்றினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல கர்த்தர் சொன்னார், நான் என்ன விரும்புகிறேன் என்பதை என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நீ சொல்லி அவரிடத்துல தெரியப்படுத்து, அவர்களும் நானும் இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லி தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படியாகவே இன்னைக்கு இறுதியாய் நம்ம நல்ல அபிஷேகத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையாவது என்ன அப்படின்னா, விசேஷமாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது ஒரு வாக்குத்தத்தம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். அத்தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். ஆமென். பாருங்க, ஒரு சில கனிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்களாம் நாட்கள்ல. இது எந்த ஊரை சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை எந்த ஊரை குறிக்கிற வண்ணமா இருக்கு? கானான். யோசுவா நாட்களுக்கு முன்னாடி மோசே அனுப்பிச்சுறாரு, போய் பாருங்க. சுற்றி திரிந்து பார்க்கிறார்கள். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, தேசத்தை குறித்து ஒரு பாரம்னு சொல்றோம். முதல்ல பாரம் எப்படி தெரியுமா வருங்க? பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க? எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல நியூஸ் வருது, யூடியூப்ல நியூஸ் வருது, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஓபன் பண்ணி உடனே ஃபேஸ்புக்ல இவங்களா என்னன்னா, சும்மா போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அது நியூஸா வந்துருது. அல்லேலூயா. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாலிப பையன் ஃபோன் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாப்புல. நான் என்ன பண்ண பார்த்துட்டே இருந்தேன். நம்ம கண்டுதான் சும்மா இருக்காதே, மூக்கு வேற அடைச்சிச்சு. அதனால கொஞ்சம் தெளிவா கேக்குதா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்தி எடுத்துட்டு அப்போ அந்த வாலிப பையன் என்ன செய்யறான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா ரொம்ப நேரமா உட்கார்ந்து போன்ல பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் போய் நைஸா போய் பின்னாடி, நம்ம கண்ணு சும்மா இருக்காது, நம்ம காலும் சும்மா இருக்காது, என்னதான் பண்றாங்க, ஹல்லேலூயா, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் உட்காந்து வேற தப்பானதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஆனா அவன் கண்ணு போனது பார்த்தீங்கன்னா, அந்த நயன்தாராவும் அவங்க கணவரும் எங்கேயோ போயிருந்தாங்களாம் ஃப்ளைட்ல. அப்போ அந்த பத்திரிகையாளர் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை, இது ஒரு செய்தியா வந்துருச்சு. அவங்க எங்கேயோ ஊருக்கு போறாங்க. அல்லேலூயா. இப்ப நம்முடைய பிரதம மந்திரி ஒரு பக்கம் போறாருன்னா என்னத்துக்கு போவாரு? அந்த தேசத்துல போய் ஏதாவது பேசிட்டு அங்கிருந்து கான்ட்ராக்ட் வாங்கி சைன் பண்றதுக்கு போவாங்க. ஓகே. சிஎம் போறாங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக பிற தேசத்துக்குள்ள போய் பிரவேசித்து நம்முடைய தேசத்தை குறித்து சொல்லுவார்கள். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆதாயத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவாங்க. இவங்க சொந்த காரியமா போறாங்க. அல்லேலூயா. இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, இதையும் ஒரு நியூஸ் எடுத்து போட்டுறாங்க. ஆமென். இதை ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டு ஆவியானவர் சொல்றார், நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். இதையும் ஒரு 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 நியூஸா எடுத்து ஃபிளாஷ் பண்ணிடுறாங்க. அந்த பையனை பார்த்து நான் ஒன்று பார்த்தேன், கேட்கல இந்த பையன்கிட்ட ஒன்று பார்த்தேன். ஏன்னா எது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கோ அதை தான் இந்த கண்ணு பார்க்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு சபைக்குள்ள வர்றோம். சபைக்குள்ள வந்தோம், நம்ம கண்ணு எங்க நம்ம போகுங்க, எல்லாத்தையும் பார்த்து சர்றல் இந்த இதுக்குதான் போகும். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி எப்படி இருக்குது, கண்ணை ஈர்க்கிற வண்ணமா இருக்கிறது அல்லவா. அப்படியே சிகப்பு, ப்ளூ, வெள்ளை, மஞ்சள், இது இன்னும் வாங்கின புதுசுல இன்னும் படபடன்னு இருந்தது. அப்ப இந்த லைட்டுக்குள்ள எல்லாம் போகும். வேற இந்த டியூப் லைட் தான் பெரிய விஷயம். இந்த டியூப் லைட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க கண்ணு போகாது. எங்க போகுங்க? சுத்தி இருக்குது பாருங்க, கலர் கலரா, அங்கதான் போகும். ஏன்னா சாத்தான் இப்படியாகவே நம்முடைய கண்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். எதுக்கு? தேசத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான தருணங்களை பார்க்க விடாதபடிக்கு சின்ன சின்ன அற்பமான காரியத்தை பார்க்கும்படியாக சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆனா இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இந்த 75வது வருடத்துடைய சுதந்திர தினத்துக்காக ஜெபித்துக் கொண்டு வந்த போது ஆண்டவர் சொன்னார், மகனே மகளே, நீ பார்க்க வேண்டியது அற்பமான காரியம் அல்ல, நீ பார்க்க வேண்டியது மிக விசேஷமான ஒரு காரியம். உன் தேசத்தை சுற்றி திரிந்து பார்க்க ஆயத்தப்படு. அல்லேலூயா. சும்மா ஒண்ணு இயேசு விடுவிக்கிற ஊழியத்துல கர்த்தர் பேசல.
40 நாள் அளவும் அல்லும் பகலுமா சுத்துங்கன்னு சொல்லி பஸ்ஸை கொடுத்து சுத்திட்டு எல்லாம் சொன்னாங்க. பின்னாடி அவருக்கு நம்ம ஏசி பஸ்ல போறாங்க எல்லாரும். என்னதான் பண்றது, என்ன செஞ்சாலும். ஆனா தேவன் இடத்துல சொல்றாரு பாருங்க, மோசே இடத்துல போய் பார்க்க சொல்லு, நான் கொடுக்கும் தேசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி முதல்ல போய் பார், அதை பார்த்துட்டு வந்து நெல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க போறாங்க, உள்ளுக்குள்ள போய் கானாவூர் அப்படின்ற ஊருக்குள்ள பிரவேசித்து பார்க்கிறார்கள். பார்த்து என்ன செய்கிறார்கள் பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, 25 வருஷத்துல அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். கனிகளை எடுத்துக்கொண்டார்களாம். அவர்கள் சுற்றி திரிந்தார்கள், பார்த்தார்கள், எடுத்தார்கள். 3 விதமான காரியம் தேசத்தில் நடைபெற்றிருக்குது. அதனாலதான் ஆண்டவரால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட முடிந்தது. ஒரு பொருள் வாங்குறோம், அல்லேலூயா, ஒரு பொருள் வாங்குறோம், ஒண்ணுமில்ல, இந்த பாட்டில் வாங்குறோம். விசேஷமா பிளாஸ்டிக் பாட்டில் உபயோகப்படுத்துற என்ன ஆகுங்க, கேன்சர் வரும், புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லைங்களா? அதுக்குதான் இந்த ஸ்டீல் பாட்டில் வாங்குறோம், இல்லைங்களா? ஒன்றும் பேச மாட்டேங்க, சீக்கிரம் முடிச்சது, செய்தி கம்மி தான். ஸ்டீல் பாட்டில் அதுக்கு தான் வாங்குறோம். ஆனா ஒரு கடைக்கு 2 கடை ஏறி இறங்கி அந்த கடையில எவ்வளவு விலை சொல்றாங்க, இந்த கடையில எவ்வளவு விலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கால் சுத்துது. அல்லேலூயா. நம்ம கால் என்ன செய்யுதுங்க, சுத்துது. ஒரு கடை, 2 கடை, 3 கடை அப்படிதானே போவீங்க. இல்ல ஒரே கடையில வாங்கிடுவீங்களா? ஒரே கடையில வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உலகமே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 கடையாவது ஏறி இறங்கிடுவேன். என் மனைவியை கூட வரமாட்டேன், எப்பா போதும்பா எங்கேயாச்சும் வாங்குவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. எனக்கு மனசே கேட்காது, சங்கடம் விட மாட்டேன். 10 கடை. ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய மாற்றம் உண்டாச்சுல. நான் போனேன்னா ஒரே கடையில பார்த்தேன்னா பார்த்ததுக்காக வாங்கணுமேனு பார்ப்பேன். நம்ம காசு நம்ம வாங்குறோம், அப்ப எப்படி வாங்கணும், சரியான தரமான பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கடப்படாம போயிட்டு வந்துடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில டைம் வரமாட்டேன்னு கட் பண்ணி விட்டு, நான் இன்னும் குட்டியாக தான் ஒரு பிள்ளை இருக்கும், தனியாலாம் எங்கேயும் போறதில்லை. இந்த சின்ன பிள்ளைய வா மேலே ஏறி உட்கார், வண்டியில் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளை ஒன்று 8th 7th படிக்கும், தீபின்னு, அந்த பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அது உட்காந்துட்டு அங்கிள் வர அங்கிள் வந்து உட்காந்து நின்று பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு சாதாரண பொருளை வாங்குவதற்கு முதலாவது நம்முடைய கால்கள் திரிந்து கொண்டு இருக்கிறது. 1 2 3 4ன்னு சொல்லி. இரண்டாவது என்ன செய்கிறது, கண்களால உற்று பார்க்கிறோம், தட்டி பார்க்கிறோம், கொட்டி பார்க்கிறோம். கடைக்காரங்க திரும்பிட்டு அடிச்சுக்கோங்க, 2 அடி அடிச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. என் கூட ஒருத்தர் வந்தார், மொபைல் போனுக்கு டெம்பர் கிளாஸ் பார்க்க வந்தார். டெம்பர் கிளாஸ் தெரியுங்களா? மொபைல் போன்ல மேல ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, வந்து பார்த்து விட்டு கடைக்காரங்க திரும்பின பிறகு என் பக்கத்துல நின்று, அது உடையுமா உடையாதான்னு, டெம்பர் கிளாஸ்ங்கிறது எப்படி வளைஞ்சா எப்படியாவது உடைச்சிடும். அவர் பாட்டுக்கு டப்புன்னு போட்டு உடைச்சிட்டு கிராக் விழுந்துருச்சு, அப்படின்னு வச்சுட்டாரு. கடைக்காரர் சத்தத்தை கேட்டோம், டக்குன்னு திரும்புறாரு. என்னங்க பண்ணீங்க? டெம்பர் கிளாஸ் உடைஞ்சு போச்சு. உடஞ்ச டெம்பர் கிளாஸுக்கும் காசை கட்டிட்டு, வாங்கின டெம்பர் கிளாஸுக்கு காசு கட்டிட்டு வந்தோம். நான் பார்த்தேன், ஷோ இந்த மனுஷனோட வந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பொருளை கூட உடையுதா உடையலையான்னு தட்டி பார்க்கிறோம், கண்களால பார்க்கிறோம். முதல்ல சுற்றி திரிகிறோம், பார்க்கிறோம், எடுத்து தட்டுகிறோம். இதைதான் கானாவூர்ல சென்ற மனிதர்கள் செய்தார்கள். சுற்றி திரிந்தார்கள், பார்த்தார்கள், பார்த்தது நிமித்தம் நல்ல கனியை அறிந்து தங்களுடைய கைகளினாலே கனிகளை ஏந்தி கொண்டு திரும்பி வந்து சொன்னார்களாம், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு இதையெல்லாம் பார்க்கறது இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், மற்றவர்களை பற்றி நான் பேசவில்லை. முதலாவது யார் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, லைவ்ல பார்க்க தப்பா நினைச்ச கூடாது, மதத்தை பத்தி பேசுகிறேன். இது இயேசு மதத்துக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படி பேச நான் வரவில்லை. யார் கிறிஸ்தவர்கள்? பொட்டு வைக்காதவன் கிறிஸ்தவன் அப்படி இல்லை. தசமா கொடுக்கிறவன் கிறிஸ்தவன் இல்ல. காணிக்கை கொடுக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. யார் கிறிஸ்தவன் அப்படின்னா, வேதாகமத்தை வாசித்து வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார் பாருங்க தினந்தோறும், அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா.
அது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பகிரங்கமாய் சொல்வதுண்டு. அதுதாங்க உண்மை. அப்போ இந்த கிறிஸ்தவர்களை நான் பேசுறேன், வேற யாரையும் பேசல. வேதாகமத்தை, பரிசுத்தமான வேதாகமத்தை படித்து தியானித்து அதன்படி வாழ்றவங்களை தான் நான் சொல்றேன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? எதையோ உற்று நோக்கி பார்க்கிறோம், ஆனா நம்ம தேசத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஜெப யாத்திரை. ஒருத்தர் பேசினார், என்ன யாத்திரையோ போ, யாத்திரைன்னு ஒருத்தர் வந்து வேற எங்கேயோ போனாரு, யாத்திரைன்னு சொல்லி இவரு ஊரா சுத்திட்டு நல்ல சொகுசா வராருன்னு சொல்லி. அந்த பாரம் அவங்க பேசும்போது எனக்கு தெரியலைங்க. எங்களுக்கு ஒரு நாள் ஜப யாத்திரை கொடுத்தாங்க. எங்கூட படிக்க முடியாமல் வந்தாங்க. ஒரு பிரின்சிபாஸ்டருடைய தலைமையில நாங்க 2 பேரும் இன்னும் நிறைய ஊழியக்காரங்களாம் போனோம். போற இடத்துல எல்லாம் அவ்வளோ பாரம். அதாவது ஊருக்குள்ள போகும்போதுதான், ஊர்ல இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது தான் பாரம் இல்லை. 2014 வருஷம் நான் மறக்கவே இல்லை, இவங்களும் எங்கூட இருந்தாங்க. 2014-15 நாங்க பல்லடத்துல உள்ள போறோம். தென்னம்பிள்ளை ஒவ்வொன்று செத்து போய் கிடக்குது. தண்ணி இல்லை, வரப்பு இல்லை, தென்னை மரம் எல்லாம் அப்படியே வட்டு காஞ்சு மேல ஒண்ணுமே இல்லாம செத்து போய் கிடக்கும் போது நாங்க வேண நிறுத்தி செபிச்சோம், அழுகையோடு கண்ணீரோடு கூட. இன்னைக்கும் அந்த காட்சி என்னுடைய கண்களை விட்டு மறையவில்லை. என் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், நீங்க கால் எங்கேயாச்சும் போச்சுன்னா நான் ஒண்ணுதான் யோசிப்பேன், என் கண்ணை எதை பார்க்குதோ தேவன் என்னை பார்க்கும்படி செய்கிறார். எதை கேட்க செய்கிறாரோ கர்த்தர் என்னை கேட்கும்படி செய்கிறார். நான் சொல்லுவேன் மனைவிட்ட, சும்மா கேட்கல நினைச்சு இந்த வார்த்தை என்கிட்ட சும்மா வரல. யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுறாங்கன்னா நான் சும்மா அதை கேட்கல. என் தேவன் சும்மா என்னை எதையும் கேட்க விட மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் யாபேசை போல ஜெபித்து வருகிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஏன்னா நான் உங்க ஊழியக்காரன். ஊழியத்தை செய்யும் போது தீங்கான பார்க்கவோ தீங்கானதை கேட்கவோ செஞ்சா என் இருதயம் துக்கமடைந்து போய்விடும். நீங்க பேசுகிறத, நீங்க காண்பிக்கிறத நான் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வாலிபர்கள் கூட எச்சரிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் யாபேசுடைய ஜெபத்தை செஞ்சுட்டு வெளியே போங்க. ஏன்னா அந்த உலகம் அவ்வளவு மோசமா இருக்கிறது. மாடர்ன் இந்தியா, மாடர்ன் தமிழ்நாடு, மாடர்ன் எவ்வளவுக்கு எவ்வளவு மாடர்னா மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அநேக காரியங்கள் சுருக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சுருக்கம் தான் நமக்கு ஆபத்தை கொண்டு வருகிற வண்ணமாய் இருக்கிறது. நான் எங்க போனாலும் ஒண்ணு பார்ப்பேன். வெக்கேஷன் போறேன்னாலும் சரி, இல்ல டூர் எங்கேயாச்சும் போனாலும் சரி, நாங்க போகும்போதெல்லாம் பார்ப்போம், ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்துக்காக நாங்க ஜெபிப்போம். அது ஒரு வழக்கம். ஒரு ஜெப யாத்திரை செய்வது போல மாறிவிடும். வெக்கேஷன் டூரா போவோம், ஆனா அங்க பார்த்தா ஒரு சின்ன ஜெபத்தை நடத்திட்டு வந்துருவோம். அல்லேலூயா. இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை, பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். என்னைக்கு அந்த பல்லட பகுதியில அந்த தென்னை மர தோப்ப ஒரு சில கிராமத்தை தாண்டும் போது தேவன் எனக்கு பாரத்தை ஊற்றினார். அப்பதான் தெரிந்தது ஜெப யாத்திரை என்பது என்ன. சும்மா போறது கிடையாது, அதை பார்க்க பார்க்க அவ்வளவு பாரம். இங்க அந்த கானா ஊருக்குள்ள போகும்போது பாரம் அவர்களை நிரப்பிற்று. என்ன பாரம் தெரியுமா? எகிப்து தேசத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோமே, எகிப்து தேசத்துல இதோ வர கஞ்சி குடிச்சிட்டு இந்த கல்லை சுமந்துகிட்டு 10 பத்தாம இருந்தோமே. ஆனா தேவன் கொடுக்கிற இந்த அழகான ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே கண்ணீர் விடுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் ஆரம்பத்துல இருந்து காரம் கொடுத்தார். ஆனா ரொம்ப வருஷமா, ரொம்ப நாளா, ரொம்ப மாதமா ஏசிக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவர் சமூகத்துல தாழ்மையாய் ஜெபித்து. இதை நான் வெளியில சொன்னா அவரு என்ன ஏசி, ஏன் கர்த்தர் நடந்து போகலையா அப்படின்னு. அவருடைய காலத்துல அவர் செய்தார். காலம் மாறும்போது தேவன் நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னால முடியல, 3 மீட்டிங் இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாங்க கிளம்பி ஒரு நாள் நான் மறக்கவே இல்லை, பழனியில எரமநாயக்கன்பட்டி ஒரு ஊர் இருக்கு, கிராமம். பழனியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் உள்ள போகணும். அந்த கிராமத்துல போய் சிஎஸ்ஐ திருச்சபையில காலையில 9 மணிக்கு சர்வீஸ். அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு ஆராதனை நடத்தணும். அங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஐயர், 40 சபைக்கு ஒரு ஐயர். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வரணும். போய் அங்கே ஃபுல்லா ஆராதனை நடத்தி முடிச்சோன்னா 12-12:30 மணி, 1 மணிக்குள்ள நான் வந்து செய்தி கொடுக்கறதுக்கு தாராபுரத்துக்கு போனேன். தாராபுரத்துல செய்தி கொடுத்துட்டு
கடைசி ஒரு செஷன், அதாவது அபிஷேக ஜெபம்னு சொல்லிட்டு பல்லடத்துல ஐபிஏ திருச்சபை நடந்தது. அந்த இடத்துல ஜெபத்தை நடத்துவதற்காக, மதிய வேளை ஜெபத்தை நடத்துவதற்காக அங்க தாராபுரத்துல முடிச்சுட்டு பல்லடம் வந்தேன். அந்த நாளெல்லாம் நான் மறக்க முடியல. அப்படி போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் போய் நிற்கும் போது, பலிபீடத்தில் நிற்கும் போது நீங்க நிரப்பிடுவீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் பலன் வேணும், உமக்கு சித்தமான அந்த ஏசி காரை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இதற்காக தான் அங்க போய் நிற்கும் போது ஒரு சில இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருவேன். அவங்க ஆயத்தமா இருப்பாங்க ஜெபிக்கிறதுக்கு, ஆனா என்னால முடியாது. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருவேன். என்ன காரணம்னு பார்த்தா கிறக்கம். அது இருக்கக்கூடாதுதான் அந்த வாகனத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். பல வருஷம் ஆயிற்று ஆண்டவர் கொடுப்பதற்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன நினைச்சுங்க, அந்த காருக்குள்ள உட்கார்ந்து ஏசி ஆன் பண்ணிட்டு நான் போகும்போது ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்வது உண்டு, அந்த வாகனத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல. எத்தனையோ நாட்கள் அப்படியே அப்படியே வலிஞ்சு ஒழுகும், வேர்வையோடு நான் போனேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த கிருபை கொடுத்தீங்களப்பா, நன்றி ஆண்டவரே. இததான் அங்க இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எகிப்துல பட்ட பாடுகளை நினைத்து கானாவூருக்குள்ள போகும்போது அவங்க கால்கள் எந்த இடத்தையெல்லாம் மிதித்ததோ அவர்கள் நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் ஒண்ணு மோசேக்கு அப்புறம் யோசுவா வச்சு ஜனங்களை வழி நடத்தவில்லை. 100% சில பங்கு தேவனை துதித்திருக்கிறார்கள். நல்ல தேசம் என்று சொல்லி அவங்க போய் பார்த்தாங்க. அங்க தண்ணி இல்ல, இங்க பாரு இங்க எப்படியெல்லாம் தண்ணி ஓடுது பாரு. அங்க தண்ணி குடிச்சு பார்த்தா வேற மாதிரி, இங்க தண்ணி குடிச்சு பார்த்திருக்காங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்குது பாரு. ஒவ்வொரு பொருளும் நீங்க வாங்கும் போது எப்பவுமே அவருக்கு நன்றி செலுத்திருங்க. வாங்கும் போது மட்டும் இல்ல, நான் எனக்கு பைத்தியக்காரனாட்டா சொல்லுவேன், எப்ப எது எடுத்தாலும் சரி திரும்ப திரும்ப தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி எனக்கு என்னையே அறியாம நன்றி ஆண்டவரே. இந்த பலிபீடத்தை கொடுத்தீங்க பாருங்க, கீழே குமிஞ்சு குமிஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க அழகா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க கரெக்டா நினைச்சேன், ஆகஸ்ட் 15 துணி வேணுமே, ஆர்டர் பண்ணின்னு எனக்கே தெரியல. நேற்று வீட்டுக்கு போய் நிக்கிறேன், துணி வந்துருச்சு, மேல விரிச்சாச்சு. யாரை கொண்டும் அல்ல, நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு தேவையானது ஒண்ணு பிரயாசம். இவங்க பிரயாசம் எடுத்தாங்க. ஆண்டவர் போச்சோன்னா போயிடலாம், பிரயாசத்தோடு போகணும். ஏதோ போக சொல்லிட்டாருப்பா வா, இப்படியே போனோம்னா நம்ம கண்ணு முன்னாடி தங்கம் இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது. இல்லையா? நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்திட்டு ஜபத்தோடு கூட போனோம்னா நம்ம தேசத்துல எது நன்மை அதை ஆண்டவர் காண்பிப்பார், ஒரு பக்கம் எது தீமை அதை ஆண்டவர் காண்பிப்பார். அப்ப பாரம் உண்டாகும். இவங்களும் பாரம் அடைந்தார்கள், நன்மையை குறித்து பாரம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்ம தீமைக்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கரெக்டா நீ கொண்டு தருவாருங்க பா, நீ கடைசி நேர ஜெபத்துல தீமைக்காக ஜெபிச்சிடாத, நான் கொடுத்த நன்மைகளுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி. இவங்க அப்படிதான் பண்ணாங்க. நல்ல தேசம். அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு நல்ல கனிகளை எடுத்துட்டு வந்தாங்களாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தேசத்தை சுற்றி வர மாட்டேங்கிறோம். மாதந்தோறும் ஆரம்பத்தில் ஆண்டு எனக்கு சொன்னாரு, உடுமலைப்பேட்டையில ஜபயாத்திரை செய். அது ஒரு சில மாதங்கள் நின்று போயிட்டு, கர்த்தருக்கு சித்தமான அதை ஆரம்பிக்கணும். அது மாதத்தினுடைய முதல் நாளில 3 நாட்கள் 4 நாட்கள் நாங்கள் வைத்துக்குவோம். ஒவ்வொரு திசையை நாங்கள் குறிப்பிட்டுக்குவோம், நானும் என்னுடைய மனைவியும். இன்னும் விசுவாச குடும்பங்கள் ஒரு சில பேர் வந்து இன்னும் ஐக்கியம் ஆகல, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க வேணும் இதுக்கெல்லாம். நான் வச்சுக்கொள்ள விரும்பலை. என்ன சொல்றேன்னா, பாரத்தோடு இருக்கணும். வந்தா போற வர இடத்துல எல்லாம் வந்து நல்லா இருக்குதே மாஸ்டர், சூப்பரா இருக்குது, அதை சொல்வதற்கல்ல, பாரம் வேணும். நாங்க தாண்டிட்டு போயிட்டாலும் நிறுத்துங்க, ஆவியானவர் நீங்க இங்க உள்ள போக சொல்றாரு, அப்படி இறங்கி எங்களை கூட்டிட்டு போகிற ஆத்துமாக்கள் வேணும். அதுதான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். சுற்றி திரிந்து ஜெபித்த போது தேவன் விசுவாச குடும்பங்களை பெருக்கி வழியும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஒரு சில இதை டாஸ்மாக் கடையெல்லாம் பார்க்கும்போது பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம், தியேட்டர்களை பார்க்கும்போது பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்கிற இடம் இருக்குமானால் அந்த இடத்துக்கு நின்று பாரத்தோடு ஜெபிப்போம். இது இங்க வழக்கம். இது எங்க உண்டாச்சுன்னா, நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஜனங்களை கானாவூருக்குள்ள பிரவேசித்து ஜெப யாத்திரை போல செய், அதுதான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிரேயர் வாக்கு நிறைய பேசுறீங்க,
பிரேயர் வாக்கு இங்கே தாங்க ஆரம்பிச்சு. எல்லாமே வேதாகமத்துல தாங்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொல்லாவிட்டால் எவனும் எதையும் அறிந்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? செஞ்சேரியில ஜெப யாத்திரையை போல நீங்க என்ன செய்யணுங்க? அப்படியே ஒரு நடந்து வரணும். வெயில்லையோ இல்ல உங்களால் முடிஞ்ச வெயில் போங்க, இல்லைன்னா நிழல்ல சாயந்தரம் வேலை நடந்து போய் ஜெபிச்சுட்டு நல்ல நல்ல கனிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கனி என்பது, இந்த தேசத்துல நல்ல குணாதிசயத்தோடு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டெல்லாம் வர வேண்டாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சாலே போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த உள்ளத்துக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவங்களை இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் நன்மை செய்ய தூண்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அததான் இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை எடுத்து வாசிக்கலாம் ஒரு பகுதி. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னும் என்ன செய்தார்கள், இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய பாரம் என்ன நம்மிடத்துல. 8:10 உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாரத்தோட ஜெபிச்சிட்டோம். ஆனா என்ன செய்ய மறந்துட்டோம்னா, கடைசியில ஜெப பகுதியில் அப்படிதான் செய்வோம். ஆனா தினந்தோறும் நம்ம என்ன செய்ய தெரியுமா? நன்மையானவற்றை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பீகார் மாநிலத்துல தண்ணியே இல்லையா, தண்ணி சுத்தமா இல்ல, அடிவைப்பு போட்டு கொடுக்க வசதி இல்லை. ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஊழியக்காரர் என்ன செய்திருக்கிறாரு, அடிவைப்பு போட்டு கொடுத்து அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு அடிவைப்பு போட்டு ஆழமா தோண்டி தண்ணி கிடைச்சிருக்கு. தண்ணி பிடிக்கிறதுக்கு அங்க ஜனங்க எத்தனை பேர் நின்றுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பேசவே மாட்டேங்கிறீங்க. முடிச்சிடலாம், அவ்வளவுதான். எத்தனை பேர் நின்றுப்பாங்க தண்ணி பிடிப்பதற்கு? நிறைய கூட்டம். கையில என்ன வச்சிருப்பாங்க? குடம், செம்பு குடம். அதிகமாய் நான் பார்க்கிறேன் சின்ன சின்ன செம்பு. அவங்க சொன்னாங்க, ஐயா முதல்ல குடிக்க தண்ணி எனக்கு கொடுத்தா போதையா. இல்லையா? அந்த ஊழியக்காரர் சொல்றாரு பாரத்தோட, குடம் கூட கொண்டு வரல, செம்பை கொண்டு வந்தார்களா. நாங்க தொண்டை நினைச்சுக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்க குடிக்க பிடிச்சா தண்ணி நின்று போச்சுன்னா தொண்டை நினைச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேசத்துல என்ன செய்யுதுங்க? தண்ணி என்ன செய்யுதுங்க? நான் சொல்லிட்டேன், சீக்கிரம் முடிச்சிருக்கேன். என்ன செய்யுது? செழிப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா தண்ணியே குடுறானா இந்த தண்ணி குடிக்காம வேற ஏதோ தண்ணி குடிக்க போயிடுறாங்க. அல்லேலூயா. தண்ணி குடிப்பதனால எவ்வளவு பெரிய பலன் தெரியுங்களா? மூஞ்சில ஒரு பிம்பிள் வராது, நல்ல ஷைனிங்கா மாறும். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த சகோதரி நல்ல ஒயிட். நான் கேட்டேன், என்ன மர்மம் உங்களுக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய தேசம் குவைத்து, அந்த குவைத்துல எப்பவுமே வெயில் இருக்கும்னா, அதனால எல்லா இடமும் ஏசி இருக்கும். ஏசி இருப்பதனால மாத்திரம் ஒயிட் ஆக முடியாதுன்னா, ஒரு நாளைக்கு நிறைய தண்ணி குடிப்பேன், 4-5 லிட்டர் தண்ணி குடிப்பேன். அந்த சகோதரி நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க அன்னூர்ல இருந்து. அவங்க அன்னூர் தான், ஆனா அவங்களுடைய ஊர் குவைத். நல்லா தண்ணி குடிப்பேன் அப்படின்னு. அப்ப தண்ணி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த தண்ணீருக்காக நின்றார்களாம் பீகார் மாநிலத்துல. இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அங்கிருந்து பார்த்துட்டு, நம்ம ஊர்ல என்ன தண்ணி போனாலும் அதுல ஒரு குறைய சொல்றீங்க, குறைய சொல்லி நம்முடைய தேசத்தை பாழாய் போக்கி கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே குறுக்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம் செய்ய கடவாய். நம்முடைய தேசம் நல்ல தேசம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையிலே நம்ம தேசம் நல்ல தேசங்க. நம்ம சுதந்திரமா பேசுறோம்ல, என்ன வாய் பேசுறோம். டீ கடையில உட்காந்துட்டு அப்படியே ஏதாவது பிரதம மந்திரி பக்கத்து வீட்டுக்காரரு, சின்ன பையன், வேண்டாம் போட்டு கொடுக்குற மாதிரி ஃபேஸ்புக் லைவ்ல பேசுறான், பாக்குறேன். டேய், என்ன பக்கத்து வீட்டுக்காரர் பேசுற மாதிரி பேசுற? இல்லையா? சர்வசாதாரணமா பேசிடுறோம். இதே சீன தேசத்துல போய் பேச முடியுமா பாருங்க? ஒரு வார்த்தை பேச முடியாது. எல்லா இடங்களிலும் மைக்கை போல சுவருக்கும் செவி உண்டுங்கிற வார்த்தை அந்த சீன தேசத்தெல்லாம் பார்க்க முடியும்.
சவுத் கொரியா தேசத்துல அந்த தலைவருக்கு நிகராய் ஒருவனும் நிற்க முடியாது. அவங்க குடும்ப வாரியா அவங்களே தான் தலைவராக நிற்பாங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குண்டா இருப்பார், பார்த்துக்கிறீங்களா? அவர் பேர் என்ன? சிங் மங்கியங்க. நல்ல ஒரு பேர், மனப்பாடமாக. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம தேசத்துல எவ்வளோ காரியங்கள் நம்ம பேசுறோம், எவ்வளவு சுதந்திரமா பேசுறோம். பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமா இங்கேயே வந்து உருவபொம்மையை வச்சு என்ன பண்றோம்? அவருதான் நமக்கு பிரதம மந்திரி. ஆனா அவருடைய உருவபொம்மைக்கே நம்ம வந்து அதையும் இதையும் பண்ணி தேவையில்லாதெல்லாம் பண்றோம். அவரும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னமோ பண்ணுங்கடா, இதெல்லாம் வெளி தேசத்துல பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா. ஒரு பக்கத்துல வந்து கொஞ்சம் இடையூறு வந்தாலும் அந்த இடையூரை பெருசா பார்க்காம நமக்கு கிடைத்திருக்கிற சதவீதத்தை மாத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதுதான் உண்மை. கொஞ்சத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். நமக்கு நிறைய கிடைச்சோன்னு நம்ம அப்படியே உட்கார்ந்து நெடும்போல உலகால நின்று அப்படியே 24 மணி நேரம் ஜெபிக்கிற மாதிரி. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? உண்மையை சொல்லுங்க பாப்பா. 24 hours பிரேயர் இங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் கண்ணே மூடாம ஜெபிக்கணும்னா ஆகுமா? எல்லாம் தலையாட்டிடுவீங்க. உண்மையை பார்த்தா அப்ப தெரிஞ்சு போயிடும். இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது, எனக்கு கொஞ்சம் சுகருங்க, எனக்கு கொஞ்சம் பிபிங்க, தூங்கலின்னா அப்படியே தள்ளாடிடுவேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யலாம்? அந்த 1 மணி நேரம் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் செய்வது நமக்கு நல்ல வழக்கம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ண கடவோம். இந்த பகுதி பாருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தியா இருக்கையில், ஆண்டவர் சொல்றவங்க, நீ புசித்து திருப்தியா இருக்கையில். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இவர் எப்படிப்பட்டவரோ எனக்கு, அதாவது என்ன சொல்றேன்னே தெரியல. அதாவது பட்னியா இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ண சொல்லல அவரு. நீ புசித்து திருப்தியா இருக்கையில் என்ன செய்ய சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆனா நம்ம என்ன பண்றோம்? புசித்து திருப்தியாட்ட என்ன பண்ணிடுறோம்? என்னை நானே எடுத்துக்கிறேன். ஆமா, அதனாலதான் முதலே ஸ்தோத்திரம் பண்ணிடுறது நானு. ஏன்னா ஆண்டவரே, அருமையான தாயாருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டு வச்சுக்குங்க, வண்டி ஒரு பக்கமா போயிடும். செஞ்சேரியில ஒரு வீட்டுல சாப்பிட அழைச்சாங்க. ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக, 1.5 வருஷம் இருக்கும். தோசைக்கல் வாங்கினாங்களாம் புதுசா. அந்த தோசைக்கல் வாங்கினதுக்கு என்னை அழைத்தார்கள். அந்த கல்லுக்கு ஜெபித்து நல்லா சாப்பிட்டுட்டேன். உட்காந்து கட்டு 12 தோசை பக்கம் கட்டியிருப்பேன். பெரிய பெரிய தோசை சாப்பிட்டுட்டு நேரா என்ன பண்ணிட்டேங்க, போயிட்டு இது செஞ்சேரி மலை தாண்டியாச்சு, சிக்கனுத்து, ஆமா, வாழை தோப்புக்குள்ள கார் போயிருக்கும். இறங்கி பார்த்தேன், எங்க அப்பாவும் தூங்கிட்டாரு, பின்னாடி என் மனைவி லைட்டா தூங்கிட்டு வர்றா. நான் பார்த்தேன், அப்படியே ஏசி வேற போட்டு போனதுல ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பக்கம் ஏசி நல்லது, ஒரு பக்கம் ஏசி கேடா போச்சு. கார் வாட்டுக்கு தனியா ஒரு பக்கம் லெப்ட்ல போயிட்டு இருந்த காரு ரைட்ல மாறி இறங்கிடுச்சு வாழைத்தோப்புக்குள்ளார. எங்க அப்பா டேய் 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 அப்படின்னாரு. இனி இதுக்கு மேல போனா பெரிய ஆபத்துன்னு சொல்லி காரை உள்ள கடலில் நிப்பாட்டிட்டு கதவை திறந்து விட்டு 3 பேரும் தூங்கிட்டோம். ஆண்டவரே, இந்த காரையும் எங்களையும் பாதுகாத்து விடுவீராகன்னு சொல்லி தூங்கிட்டோம். உண்மையிலே 3 பேரும் தூங்கிட்டு என் குரட்ட சத்தம் எனக்கே கேட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ நான் அதான் யோசிப்பேன், ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிச்சிருவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணாம் ஆண்டவரே, நல்லா வேலை செய்யணும், நல்லா கத்தணும், நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. என் உழைப்பு என்னன்னா, நல்லா கத்துவேன். மைக்கே இருந்தாலும் ஜீவனை கொண்டு நல்லா பிரசங்கம் பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா கத்தணும் ஆண்டவருக்காக, நல்லா சாப்பிடணும், போதும். அப்ப இங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அவருக்கு தெரியும் நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டா தூங்கிடுவாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, எப்படா சாப்பிட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருந்தது. யார்கிட்டயும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலையே பேசிட்டு இருந்தேன். உங்ககிட்ட தானே
ஒயிட் சட்டை போட்டாலே ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வரும். ஏன்னா மற்ற நேரமெல்லாம் கலர் சட்டை போட்டு வந்துடுவேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது இந்த உபவாச ஜபம் ஒயிட் தான். அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னா, அப்படியே இப்போ உள்ள வரும்போதே சோர்வு. தேவன் பார்க்கிறார். அந்த சோர்வையெல்லாம் கூட ஆண்டவர் பார்க்காம, நீ சாப்பிட்டுட்டு திருப்தி ஆகும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ண கடவாய் ஆண்டவர் கேட்கிறாரே. இவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்! நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நேற்று நம்ம பார்த்த வெளிப்படுத்தல் 3:9, தேவன் நம் மீது அன்பாய் இருக்கிறதை குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். கடைசி வரி வெளிப்படுத்தல் 3:9 நல்ல தேவன் என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய தேசம் நல்ல தேசம். அப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். வேற என்னமே செய்ய வேண்டாங்க. சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் கேட்பது, உங்க வாயினாலே ஸ்தோத்திரம் செய்யுங்கள், உங்களுடைய எடுத்துக்காட்டினாலே ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நல்லதை எடுத்துக்குங்க, கெட்டதை என்ன செய்யுங்க? விட்டுருங்க. ஒரு நல்ல மெச்சூர்டான பர்சன் என்ன தெரியுமா செய்யணுங்க? பார்க்கணும், எது நல்லதோ அதை எடுத்துட்டு கெட்டதை என்ன செய்யக்கூடாது? சும்மா தூசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பொருள் கெட்டதா இருக்குன்னா, இது கெட்டது இது கெட்டது இது கெட்டதுன்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாதது. அதை விட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி. தேவன் அதான் சொல்லுகிறார், உன் தேசத்துல பாலும் ஓடுது, தேனும் ஓடுது, விஷமும் ஓடுது. நீதான் உன் கையில எடுத்துக்கணும் எது தேவையோ. அவங்க நல்ல கனிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களே நல்ல கனிகளை எடுத்து பிரசங்கம் செய்யாதபடிக்கு கெட்டதையே எடுத்து 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 பிரசங்கம் செய்வதனாலதான் அந்த இடத்துல நம்ம தேசத்துல வளர்ச்சியை காண முடியவில்லை. முதலாவது என்னிடத்துல மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். பலிபீடத்தில் நிற்கிற என்னிடத்துல தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்துல முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிற இடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அவர்களை அல்ல, என்னை முதலாவது மாற்றும் ஆண்டவரே. அதுதான் நல்ல கனி. ஹல்லேலூயா. ஏஜி சபை சென்னை பட்டணத்துக்கு நான் போயிருந்த போது, சின்னமலை ஏஜி சர்ச்சுக்கு போகும்போது அங்க ரெவரண்ட் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் அவங்க இருக்காங்க, டி மோகன். அவங்க ஜெபம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆராதனை முடிச்சுட்டு அவருடைய ஜெபம் ஆரம்ப ஜெபத்திலேயே செய்வார். அப்படியே சத்தம் கம்மியானோன்னு அத்தனை கூட்டம் இருக்கும், ஏராளமான கூட்டம். ஆடிட்டோரியம் நடுவில் நிற்பாரு. இங்கேயும் ஜனங்க இருப்பாங்க, இங்கேயும் ஜனங்க இருப்பாங்க, பின்னாடியும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை முன்னாடி மட்டும் தான் பார்க்கிறேன், எல்லா பக்கமும் பார்ப்பாரு. சொல்லுவாரு, நானும் என் சபையாருமோ பாவம் செய்திருப்போமானால் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுவதாக. அதை கேட்டோன்னு அழுதே போயிட்டேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் செய்யலையா ஆண்டவரே? அவர் சொன்னது புரிஞ்சுதுங்களா? பாவ அறிக்கை ஜெபம் நீங்க நினைக்காதீங்க, அவருடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நானும் என் சபையாருமோ. இதான் திறப்பில் நிற்கிற மனுஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முதல் என்னை நான் வைக்கணும். எப்ப பார்த்தாலும் நீங்கள் திருந்துவீர்களானால், நீங்கள் மாறுவீர்களானால், அது தப்பு. ஏன்னா வேத புஸ்தகம் எப்படி இருக்குதுங்க? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அங்க மட்டும் குத்தாது, இங்கேயும் குத்தும். பிரசங்கிக்கிற நான் சரியா இருப்பேனாகில் நீங்களும் சரியா இருப்பீர்கள். அதுதான் தேவன் சொல்லுகிறார். இப்ப முதல்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆண்டவரை இனி என்ன செய்யுங்க? நல்ல கனியை எடுத்துட்டு முதலாவது உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நான் ஆண்டவரே, நான் பாவி. மற்றவங்களை சொல்லாதீங்க, நான் பாவி ஆண்டவரே, நானும் என் சபை யாரும் பாவம் செய்திருப்போமானால். இந்த வார்த்தை உங்க வாயில எப்பவுமே இருக்கட்டும். முதல்ல என்னை நான்ங்கிறது வேற விஷயம் எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களை தாழ்த்துவதில் முதலாவது உங்களை முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? கொரிந்திய சபைக்கு அருமையான பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? 10:8பா, 10:18 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு கனி என்னன்னா, நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளவே கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேசத்துக்காக நிக்கிறீங்க அப்படின்னா எங்க தெரியுமா பெரிய பிரச்சனை வருங்க? புகழ்ச்சி வரும்போது தான் பிரச்சனையே வரும்.
அந்த பெலிஸ்தன் யாருங்க, கோலியாத் வர்றான். 40 நாள் அளவு வந்து நிக்கிறான். டேய், எவனாவது ஆம்பளை இருந்தா வாங்கடா முன்னாடி வந்து நிக்கிறான். ஒவ்வொரு நாளும் நிக்கிறான். அவன் கூட நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சவுல் சொல்றாரு, அவன் கூட நின்னு போட்டிட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ ராஜாவாயிருவேன். என்னமோ அறிக்கிடுறாரு. ஒருவனும் எழும்புல. யோ, உன் பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு என் உசுறு இருக்கணும் இல்ல. அவன் பாரு எப்படி இருக்கிறான் பாரு. சோ லூயா. அவங்க கண்ணு பாக்குது, பயப்படுது. ஆனா யாரு வர்றாங்க? கோலியத்தை அடிக்கிறதுக்கு? ஆமா, தாவீது வருகிறார். சின்ன பையனா வராரு. வந்துட்டு உள்ள வரும்போது சவுல் என்ன செய்யறாரு? அது நல்லா பாருங்க. உள்ள பிரவேசிக்கும் போது சவுல் கூப்பிட்டு சில ஆயுதங்களை கொடுக்கிறார். போறியா? ஓ சூப்பரா பண்ணு, என் பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீ வின் பண்ணிட்டீனா பாராட்டுகிறார். ஒரு சில ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இதெல்லாம் வேணாம், கவன் போதும் போயிட்டான். நல்லா கவனிக்க வேண்டியது, உள்ள போகும்போது அந்த நாவு, சவுலினுடைய நாவு பாராட்டுகிறது. அதே சமயம் அந்த சவுலுடைய எண்ணமும் நாவும் மாறுகிறது. எப்போ? கரெக்டா சொல்லிருங்க. புகழப்படும் போது. என்ன புகழ்ந்தாங்க? அவனை கீழே, சவுல கீழே இறக்கிட்டாங்க, ராஜாவை. இவனை வாழ்த்திட்டாங்க. அதை இவனுக்கு பிடிக்காம போய் அப்பதான் வந்து என்ன செய்யுதுங்க? பொறாமையின் குணம் வந்துச்சு. எரிச்சல், கோபம், கொலை வெறி, ஆவி எல்லாம் உள்ள புகுந்து கடைசி வரைக்கும் தாவீது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ? ஒரு புகழ்ச்சி வரும்போது. அல்லேலூயா. ஒரு புகழ்ச்சி வரும்போது. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் தெரியுமா? புகழ்ச்சி வரும்போது யாருக்கு இந்த புகழ்ச்சி வரும்னா, யாருமே போகாத இடத்திற்கு ஒருவன் போய் நிப்பானால் அவனுக்கு ஒரு புகழ்ச்சி வரும். திறப்பிலே, அதாவது மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்பவர்கள், முன்பாக நிற்பவர்களுக்கு இந்த புகழ்ச்சி வரும். அப்ப அந்த சமயத்துல எப்படிப்பட்ட தெரியுமா? தாவீதுக்கு அது தெரியல. ஆனா அது ஒரு மாதிரியான காண்பித்து கொடுத்திருக்கிறார். என்ன செய்யணுமா? கர்த்தரை மாத்திரமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த சமயத்துல அந்த பகுதி பாருங்க, மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எப்படி மேன்மை பாராட்டுவார்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அது எப்படிப்பட்ட ஒரு மேன்மை தேவனை குறித்து? 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று சொல்லி யோசிப்பதற்கு எங்களுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்படியே கீழே இறங்கிடணுங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாள் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் உடன்படை நடந்துச்சு. அப்போ ஒரு சகோதரி முன்பாக வந்து சாட்சி நேரத்துல சாட்சி சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். என்ன சாட்சினா, முன்னாடி வந்துட்டு சொன்னாங்க, ரொம்ப வருஷம் ஒரு சில கட்டுகளினாலே நாங்க பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டோம். நிறைய இடங்களுக்கு போனோம், ஒன்றும் சரியாகல. அப்பதான் வந்து இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் நடைபெற்றது. நாங்க இங்க வந்தோம், ஜெபிச்சோம். இங்க வந்துட்டு இந்த நடத்துகிற சகோதரனை பார்த்து ஜெப விண்ணப்பத்தை கொடுத்து எங்க வீட்டுக்கு வர சொன்னோம். வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணாங்க. இந்த சகோதரன் என்னைக்கு வந்தாரோ, அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? இந்த சகோதரன் சாம்பல் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு விடுதலை நாங்க வாங்கி விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிட்டாங்க. இது நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் நல்லதுங்கிறீங்க? கையை தூக்குங்க பாப்போம். யாருமே தூக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. இது கெட்டது. நானு சாட்சி முடிச்சுட்டு செய்தி நான் தான் கொடுக்கணும். அதனால மேலே நின்றுவேன். அவங்க கீழே நின்று சாட்சி சொல்லுவாங்க. இந்த சகோதரி சொன்னோன்னு எனக்கு அப்படியே பதட்டமாயி போய் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு செகண்ட் என்ன செஞ்ச தெரியுமா? மைக்கை கீழே வச்சுட்டு சடச்சடன் கீழே வந்து இறங்கி அந்த போற அந்த அம்மாவை பிடிச்சி வாங்க, வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு அறிக்கை செய்தேன். அந்த அம்மா மைக்கையை வாங்கி கவனிங்க அப்படின்ட்டு உங்க மக்கள்கிட்ட உடனே ஒன்று சொன்னேன். நானல்ல, கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அல்லேலூயா. என் வேலை என்ன? நீங்க கூப்பிட்டா
வீட்டுக்கு வர வேலை. சகோதரி கூப்பிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. என்ன சொன்னேன், வரேன் சிஸ்டர், இங்கே முடிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறனால வர முடியாது, நான் வருவேன். எனக்கு வேற வேலை இல்லை, ஐபிஎஸ் இல்லை, ஐஐஎஸ் இல்லை, மில்லில் எழுதுகிற வேலை இல்லை, செக்யூரிட்டி வேலை இல்லை, கேட்டில் உட்கார்றக்கு வேலை இல்லை, டிரைவர் வேலையும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வேலை, பலிபீடத்தில் நிற்கிற வேலை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேலை என் வேலை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு வேலையும் இல்லைங்க. இப்போ கூப்பிட்டாங்க, நான் போனேன். நான் போகும்போது ஆவியானவர் இடைப்பட்டு இந்த வசனத்தை சொன்னாரு. இவங்ககிட்ட சொன்னேன், குறைகளை சொன்னாரு, சொல்லிட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்க, அழுது ஒப்பு கொடுத்தாங்க, சேர்ந்து ஜோம் பண்ணோம், விடுதலை ஆண்டவர் கொடுத்தாங்க. இதுல யாருக்கு பெரிய பங்கு அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டேன். ஜனங்க கிட்டே திரு முடிச்சாங்க. அல்லேலூயா. ஏன்னா சொல்லப்பட்ட சாட்சி வேற, இங்க நான் பேசுறது வேறையா இருக்குது. மறுபடியும் தெளிவா சொன்னேன், மறுபடியும் சொன்னேன், விடுறதாவே இல்லை. அப்போ பேசினோம், கேட்டார், சுகத்தை கொடுத்தார். அப்ப யாருக்கு பெரிய பங்கு? ஆண்டவருக்கு தான் பெரிய பங்கு. இது வசனம் தான் சொல்லுது, எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று சொல்லி தகுதியானவர்கள் நாங்கள் அல்ல, எங்களை உண்டாக்கினவருக்கே எல்லா புகழும். அல்லேலூயா. இதுல ரொம்ப கண் கருத்துமா இருக்கணுங்க. அங்க மோசே அப்படிதான் இருந்தாரு, தன்னால் எதுவுமே இல்லை. எவ்வளவு மகிமை தெரியுமா மோசேக்கு, தேசத்துக்காக நிற்கும் போது. மேல போயிட்டு கீழே இறங்கி வராரு மோசே. வந்தோம், என்ன நடக்குது, ஜனங்க நிக்கிறாங்க அத்தனை பேரும். மோசையை பார்க்க முடிஞ்சதா? முடியல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐயோ மோசே உன்னை பார்க்க முடியல, உன் முகத்தை மூடிக்கோ சொல்றாங்க. உன் முகத்தை பார்க்க முடியல, பிரகாசமா இருக்கு மோசே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது கூட மோசேக்குள்ள கர்வம் வரவில்லை. அவன் எதையுமே யோசிக்கல. அதனாலதான் ஆண்டவருக்கு மோசையை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ முதல் காரியம் ஸ்தோத்தரிக்கணும், இரண்டாவது காரியம் தாழ்த்த வேண்டும். அதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. எல்லாம் ஒத்து வரும். அதை வச்சே பேச விரும்பல. எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரங்க தான் அந்த வசனத்தையே பேசிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வேற மாதிரி நடத்தினார். அப்ப முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கனி எடுக்கிறதுனா முதல்ல நமக்கு என்ன கனினா, ஸ்தோத்தரிக்கிற ஒரு கனி. இரண்டாவது தாழ்மையான கனி. தேவ சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உடனே சொல்லிடணும். நான் போய் சொல்லிட்டேன், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேற்றுக்கு பாருங்க, ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். என் டைம் இல்லை. அந்த காரியத்தை ஒரு வீட்டில் பிரேயரை முடிச்சுட்டு அப்பதான் வந்து உட்கார்றேன். இவாஞ்சல் ஓடிடி பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு மோகன் சிலாசஸ் அவர்கள். அதை குறித்து இரண்டு பேரும் விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. வின்சென்ட் செல்வகுமார் தீர்க்கதரிசியும் அருமையான சுவிசேஷகரும் விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. எடுத்தோன்னே வந்து அந்த பேசும்போது வின்சென்ட் செல்வகுமார் அவர் அருமையான ஐயா சொல்றாங்க, இந்த மாதிரி மோகன் நிறைய விஷயம் சொல்றது எதுனாலன்னா, உடனுக்குடனே செய்கிறார்கள், ஒரு தேவனுடைய பேச்சு உடனுக்குடனே கீழ்ப்படுகிறார்கள். அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லும் போது இந்த தேவ மனிதன் நிர்மம் செய்யறாரு, ஒண்ணு பேசாமலாம் உட்கார்ல. எத்தனை பேர் பாத்தீங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? கவனிக்கல. நான் பார்த்து மெய் செலுத்து போயிட்டேன். அந்த தேவ மனுஷன் சும்மா உட்கார்ல. உடனே அவர் பேசவே டைம் எல்லாம் இல்லை, அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வின்சென்ட் செல்வகுமார் ஐயா இவரு தேவனுக்கு தான் எல்லா மகிமையும் ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா? அப்படிதான், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் சொல்றாரு, செய்யறோம் பிரதர். அப்போ பேசுகிறவர் அவர், செய்கிறது நான். செய்கிறது ஒன்றும் பெருசு இல்லைங்க, அதாவது எழுதி வரைஞ்சு கொடுக்கறது தாங்க பெருசு. அல்லேலூயா. அதை பார்த்து எழுதுறது பெருசு இல்லை, உடனடியாகவே தாழ்மை. அதனாலதான் அவருடைய ஊழியத்தை அவருக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் அழகாய் நடத்தி வருகிறார். இவ்வளவு தூரம் வளர்ந்த பெருசானதுக்கு அப்புறமும் டக்குன்னு அடுத்த செகண்டே வாயில வருதுன்னா, தேவனுக்குள்ள அவர் இருக்கிற அந்த காரியங்களை உணர்ந்து செயல்படுங்கள் பிரியமானவர்களே. திறப்பில நிக்கிற மனுஷன் இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய தேசத்துக்கு ஜெபம் பண்றாரு. ஆனா தாழ்மை. அதனாலதான் கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சபை பெருகும் போது அது மாறி விடுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் நான்சி அடிக்கடி, இப்படியே நம்ம இருந்துரும்னு நான்சி. ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஆனா இப்போ தேவன் நிறைய குடும்பங்களை கொடுத்துருக்காரு. நான் யோசிப்பேன், ஆரம்பத்துல இருந்தது போல இப்போ இருக்கிறனா இல்லையா நான் கேட்பேன். என்ன நானே கேட்டுக்குவேன். யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நான் கேட்டுக்குவேன், ஏங்க நான் எப்படி இருக்கிறேங்க, அப்படியே இருக்கிறேங்களா? அது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எளியவர்களாகிய நம்மை ஒருபோதும் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல.
என்ன வந்தாலும் வராட்டியும் தேசத்துக்கு நம்ம சேமத்தை கொண்டு வரணும்னா முதல்ல ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ரெண்டாவது நம்மை தாழ்த்த வேண்டும். ஊழியக்காரர்களாகிய என்னை நான் தாழ்த்த வேண்டும். விசுவாச குடும்பங்களாகிய உங்களை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் தாழ்ந்து போங்க. வேற யாருக்கு தாழ்ந்து போகணும் அவசியம் கிடையாது. மனசெலவுல தாழ்மை இருந்தா போதும். அல்லேலூயா. தாழ்மையினோட என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம், முடிச்சிடலாம். தாழ்மைன்றது என்ன அனுபவம்? தாழ்மைனா நிறைய பேர் தாழ்மையை தான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தாழ்மைன்னு என்னங்க? எதை குறிக்குது தாழ்மை? ஆஹா, பாவம், உட்கார வச்சுட்டேன். ஸ்தோத்திரம். தாழ்மை எதை குறிக்கிறது? நிறைய பேரு ட்ரெஸ் அப்படியே தங்கிட்ட கர்த்தரை கொடுத்த ஆசீர்வாதத்தை மூடி மறைச்சிட்டு வந்துருவாங்க. ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்தேன், அவர் ரொம்ப தாழ்மையா பேசினார். ஆனா உள்ள கட 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 அடிச்சது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அவரு ஒண்ணுமே இல்லை பிரதர், அப்படியா இப்படியா பிரதர்ங்கிறாரு. ஆனா உள்ள கட 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 அடிக்குது. என்னது எவ்வளவு தாழ்மையான மனுஷனா இருக்கிறாரு. ஆனா இங்க கட 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 அடிக்குதே. ஏன்னா அந்த ஆவியாளர் என்ன செய்வாருன்னா, அந்த ட்ரெயின் போற மாதிரி ஆரம்பத்துல எனக்குள்ள கட 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 அடிப்பாரு. எங்க கட கட கடன்னு சத்தம் வருதோ அங்கிருந்து ஓடிடுவேன். வேண்டாண்டா சாமி, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல் இருக்கேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் தனிமையை உட்காந்து கேட்கிறேன், மகனே, ஒரு நாள் இந்த மனுஷனிடத்திலிருந்து உள்ளதும் பறித்து கொள்ளப்படக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி நான் அவர்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். அவரும் ஒரு மனைவி வீட்டில் இருந்தாங்க. பிரதர், நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணி இந்த வசனத்தை கொடுத்தாரு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டேன். அவர் அதை கேட்டோன்னு பாரம் ஆயிட்டார். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் கொடுப்பதை நாம் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் எதை நம்ம கொடுக்கிறாரோ அதை நம்ம பொத்தி பொத்தி காப்பாத்திக்கிறதுக்கு அவன் மற்றவங்க முன்னாடி ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை இல்ல, கர்த்தர் கொடுத்ததை உபயோகப்படுத்த வேண்டும். அடிக்கடி சொல்வேன், டிஜிஎஸ் தினகரன் அருமையான தேவ மனிதர் ஐயா இப்ப நம்ம இடத்துல இல்ல, பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இறுதி வரையிலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்தினார். அது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லல, உலக ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். என்ன ஆசீர்வாதமா இருக்கும்? கோட்டு, ஷூட்டு, டை, ஷூ, பர்ஃபெக்ட் மேன். அவரை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. யாரு பண்ணதெல்லாம்? யாருங்க? அதுக்கும் மேல ஊழியக்காரங்க. எப்போ இப்படிதான் வருவாராம், இப்படிதான் இருப்பாராம். மெரினா பீச்சில் 1900 நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1983ஆம் வருடம் நான் மறக்கவே இல்லை. அந்த செய்தியை நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரசங்கம் ஆரம்பிக்கும் முன்னாடி சொல்றாரு, பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் என்னிடத்துல பேசும்படியாய் பகிரங்கமாய் சொல்லும்படியாய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த ஐயா, நான் யார் தெரியுமா கேட்கிறாரு. எல்லாம் பாக்குறாங்க, என்ன இப்படி பேச மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? I am the representative of the Lord Jesus Christ. Hallelujah. நான் அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாய் இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஆசீர்வாதம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாய் நான் இருக்கிறேன். அதனாலதான் இப்படி வர்றேன். நான் வேலை செய்யறேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யறேன், ஊழியம் பண்றேன். ஆனாலும் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். நான் இப்படிதான் வர்றேன், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு செய்தி அப்புறம் ஆரம்பிக்கிறார் பகிரங்கமா பேசிட்டு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கூட கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்னைக்கு தேசத்துல இருக்கிற நீங்களும் தான் என்ன தெரியுமா செய்யக்கூடாது? நம்ம கிட்ட இருக்கிறத உபயோகப்படுத்தணும். அதை ஒளிச்சு மறைச்சு வைக்க கூடாது. உலக வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆவிக்குரிய காரியத்தையும் சொல்லுகிறேன். எந்த இடத்துல அந்நிய பாஷை, கர்த்தருடைய பாஷை பேச வேண்டுமோ, கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறார் பேசணும். எந்த இடத்துல நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும், அந்த இடத்துல ஜெபிக்கணும். எதையுமே செய்யாம உட்கார்ந்து ஆண்டவர் பாப்பாரு, இது ஏப்பா உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி அப்படியே பிடுங்கி எடுத்து இன்னொரு பக்கம் கொடுத்துருவாரு. இது 2015ஆம் வருஷம் ஆண்டவர் இடத்துல பேசினதை நான் சகோதரர் சொல்லிட்டேன். இன்னைக்கு பார்த்தா நிறைய காரியங்கள் அகன்று போய்விட்டது. 2015 சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவன் அந்த காரியத்தை நிரூபம் செய்து விட்டார். அதை எனக்கு கண்கள் உணர்ந்து பார்க்கிறது. உலகம் பார்க்கலாம் வேற மாதிரி, ஆனா எதை பிடுங்கணும் அதை பிடுங்கி விட்டார். ஒரு நாள் நிற்கும் போது அத்தனை அறிந்து கொள்வார்கள்.
அதுதான் உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம் நிறுத்தவே கூடாது, ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். சகரியாவுக்கு தேவதூதன் என்ன செஞ்சான்? குழந்தை பிறக்குமா? அவன் பாசிட்டிவாவே பேசல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுனா. என்னாச்சு அப்போ சகரியாவுக்கு? என்னங்க? ஆசாரியன் பேச வேண்டியவனுடைய வாய் மூடிட்டு தூதன் சொல்லிட்டு விட்டான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவாய், அப்பொழுது உன் வாய் திறக்கப்படும். அந்த மாதிரி தூதன் இறங்கிடணுங்க. இன்னைக்கு எல்லாம் அத்தனை பேர் சகரியாவை மாறி இருக்கும். அல்லேலூயா, புரியுதா? பல பேருடைய வாய் இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையா இருக்காது. இன்னைக்கு சகரியா கிட்ட இறங்கின தூதன் நம்ம கிட்ட இறங்கல. கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபை தான் வாய் பேச வைக்குது, இந்த கிருபை தான் மற்றதையே பேச வைக்குது, நல்ல கனியை பேச விடாத அளவுக்கு. அல்லேலூயா. இந்த தேசம் நல்ல தேசம். பிரியமானவர்களே, நன்மையை பாருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தங்களை தாழ்த்துங்கள். தாழ்மை என்பது ரூபத்தில் அல்ல, உள்ளத்தில் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சில நாட்கள் நான் என்ன பண்ணுவேன், எங்கேஜ்மெண்ட் மோதிரம். அல்லேலூயா. இது வந்து என்ன மோதிரங்க? பேர் போட்டிருக்க பாருங்க, மனைவியுடைய பேர் இருக்குது. என்ன பேர்? நான்சி. கொட்ட இடத்துல பேர் போட்டிருக்கு. இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு தான் நான் ஊழியத்துக்கு போவேன். அல்லேலூயா. அது என்னை நான் யாரையும் குற்றப்படுத்தல, அவங்க நாவு என்னை வந்து என்ன பண்ணிடுச்சுங்க, அப்படியே சுருக்கிருச்சு. அவாய் செப்பலை போட்டுட்டு யோசித்து பார்க்கிறேன், என் தேவன் யாரு, என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரு. நான் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத போய் நின்னா என் தேவனை பற்றி எப்படி அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள்? நான் இப்படி போயிருக்கிறேன், நான் போயிருக்கிறேன், மற்றவங்களே எழுக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து முகத்தை போட்டுக்குவேன். பலிபீடத்தை நிற்கும் போது, இல்லைன்னா ஊழியத்துக்கு சில ஊழியக்காரனும் போகும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறது. அப்புறம் தான் ஆண்டவர் பேசினா, டேய், அங்க ஒரு நாள் சொல்லும் போது எனக்கு அடிச்சது ரிஃப்ளெக்ஷனு இருக்கிறது, நான் கொடுத்தது. நான் கொடுக்காவிட்டால் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது எவனுக்கும் பயப்படாத. நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ உபயோகப்படுத்து, நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா அது மேல மட்டும் உன் கண்ணு உயரக்கூடாது. ஒரே பாயிண்ட், அது மேல உன் கண்ணு உயரக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னிலிருந்து இன்னைக்கு வரையிலும் எதை குறித்தும் யாரை குறித்தும் பயம் இல்லை. தேவன் எனக்கு எதை கொடுக்குறாரோ அதை நான் போட்டு போவேன். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் சம்பாதிக்கிறேன், ஊழியம் செய்யறேன், வேலை செய்யறேன், எனக்கு கூலி ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆசீர்வாதமா கொடுக்குறாரு. கூலி கொடுத்தாலும் ஒரு பொருளை வாங்குவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கணுங்க. உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை நான் மறக்க முடியவில்லை. என்ன தெரியுமா? சென்னை பட்டணத்துல ஊழியம், நானும் என் மனைவியும் பாக்குறோம். பார்த்தா எங்க செருப்பு அவ்வளவு மோசமா இருக்குது. சென்னையில ஷூவை போட்டு போக முடியாது, அந்த அடிக்கிற வெயில்ல போட்டு பட்டையை கிளப்புது அந்த வெயில். இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு எல்லாம் 9 மணி இருக்குமா, ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு செருப்பு வாங்கலான்னு சொல்லிட்டு செருப்பு கடைக்கு போறோம். கையில காசெல்லாம் நல்லாவே இருக்குது, கர்த்தர் நிறைய காசு கொடுத்துருக்கிறாரு. போய் பார்க்கிறோம், நாங்க விரும்புகிற செருப்பு எங்கேயுமே கிடைக்கல. சாதா செப்பல் தான், 150 ரூபா செருப்பு தான் பாக்குறேன். அவாய் செப்பல், அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் வெயிட்டடான செப்பல் போட்டு போயிடலாம் சென்னைக்கு. ஏன்னா அடிக்கிற வெயில நம்ம இந்த மாதிரிலாம் ஷூவெல்லாம் ஹெவியெல்லாம் போட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு என் மனைவி நானும் செப்பல் தாங்க பாக்குறோம். 200 ரூபாய்க்கு கீழே தான் எனக்கும் அவளுக்கும் பாக்குறோம். நாங்க கேட்கற மாதிரி அந்த கருப்பு கலர்ல எதுவுமே இல்லை, கல்ல பப்பட படப்பட கலரா இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யும், அந்த அடிக்கிற வெயில ஓட்டு போனா நம்ம கால் பாத்துல இருக்கிற அழுக்கே என்ன செய்யுங்க, காமிச்சு கொடுத்துரும் மோசமான ஆளுன்னு. அல்லேலூயா. அந்த செருப்பை பார்த்தாலே அசிங்கமா இருக்கும், வெறுத்து ஒழுகி. அதுக்காக தான் கருப்பு கலரை பார்க்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்கல, ஏகப்பட்ட கடை அலையிறோம். 10 மணி ஆகி போச்சு. மனைவி சொன்னா, எப்பா பணம் இருக்குது, கடைகள் இருக்குது, ஆனா செருப்பு கிடைக்கல. இது தேவ சித்தம் இல்லையாட்டு இருக்குது, வாங்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கல, வீணா நம்ம செலவு பண்ண வேண்டாம், இருக்கிறத நான் கழுவி தர்றேன், வா வீட்டுக்கு போலான்னா. சரி வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போனதையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் மனைவி என்ன பண்ணாலும் அவ செருப்பு என் செருப்பி பின்னாடி எடுத்துட்டு போய் நல்லா பிரஷை போட்டு தேய்ச்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துதவர் எவ்வளவு அழகா இருக்கு பாருன்ற. அப்பதான் பாக்குறேன், ஆஹா அழகா இருக்கு, இது போதுண்டா வெயிடான்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சுட்டு சென்னைக்கு தூக்கி எடுத்துட்டு போயிட்டு போனோம். எல்லாம் உழித்து முடிச்சோம், சென்னையில இருந்து முடிச்சுட்டு வந்து இப்போ அந்த செருப்பு தான் போட்டிருக்கிறோம். கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பதை
தேவையில்லாம செலவு செய்ய அனுமதி கொடுப்பது கிடையாது என்பதை குறித்து நான் அறிந்து கொண்டேன் அன்னைக்கு. அல்லேலூயா. சும்மா காணிக்கை ஆர்டர் கொடுக்க மாட்டாரு. காணிக்கை கொடுத்தா அதற்குரிய காரியங்களை, விவரங்களை அறிந்து அவர் முடக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம் தேவன். சும்மாவல்ல. அவங்களுக்கு என்னங்க இவ்வளவு காணிக்கை வருது, அதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம என்ன செய்யணுங்க? ஸ்தோத்தரிக்கணும், நல்ல கனிகளை எடுக்கணும். அதான் நான் சொல்றேன், எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணாதீங்க. தேவையான ஊழியக்காரங்களுக்காக ஜெபத்தை செய்து விட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பதிலாக ஜெபிங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க. நல்ல கனிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேவையில்லாத கனியை அவர் பார்த்துக்குவார். ஆமென். அப்பதான் நம்ம ஜெபம் தேசத்துல ஆசீர்வதிக்கப்படும். கடைசியா ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்ன செய்யணும்? கடைசியாய் ஸ்தோத்தரிக்கணும், தாழ்மையா இறங்கணும். அடுத்தது கடைசியா யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். இறுதியா ஒரு போர்டு போட்டார் ஆண்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு இது ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாரு? சாதாரண வசனம் இல்ல. இந்த கொரோனா யார் யாரை பாதிச்சிருக்குது? ஏங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், மூடி வச்சிட்டேன், நோட்டை மூடி வச்சிட்டேன். மூடி வச்சிட்டேன் எவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்களே. ஏன்னா இது உபவாச ஜபம், சாதாரண ஜபம் இல்ல. இன்னைக்கு கொரோனா யார் யாரை பாதிச்சிருக்குது? பணக்காரங்க வீட்டெல்லாம் பாதிச்சிருச்சு. ஒரு 2 தடவை இங்கிலாந்து பிரதமரை போட்டு தட்டி எடுத்துருச்சு. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஒட்டுமில்ல தமிழ்நாட்டு சிஎம் இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொரோனா உடுமலைப்பேட்டைக்கு வர வேண்டியது. அமராவதியில இருக்கிற சைனீஸ் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள வேண்டிய அருமையான முதலமைச்சர் ஐயாவுக்கு கொரோனா வந்து விட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்புற நோய், நான் அனுமதி கொடுக்கிற இந்த பொல்லாத பலவீனம் ஏழைன்னு பார்க்காது, பணக்காரன்னு பார்க்காது. கோல்டு ஸ்பூன்ல வச்சு தாங்கினாலும் பரவாயில்ல, ஏசி ரூம்குள்ளேயே உட்கார்ந்து ஒருத்தரையும் விடாம இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டு தள்ளிடும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு எதாவது வந்துச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல. ஆமென். நம்ம 10ஆம் மதிப்பா இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில் இல்லைங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கிருபையால நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மையிலே நினைச்சு பார்ப்பேன், எத்தனையோ இடத்துக்கு போறேன், சொல்லுவாங்க, என்கிட்ட போன் பண்ணி சொல்லுவாங்க ஒரு சில பேர், என்னை விரும்புற ஜனங்க, பாஸ்டர் போகாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குங்க. அடுத்த ஒரு வாரத்துல போன் பண்ணாங்க, போகல எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குங்க. நான் யோசிப்பேன், எத்தனையோ இடத்துக்கு போறோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஒரு இடத்துல நான் கடையில் நின்றுட்டு இருக்கிற ஒரு வயசானவர் முன்னாடி நின்று ஓன்னாரு. நான் பார்த்தேன், ஆஹா என்ன நம்ம பக்கத்துல நின்று ஓங்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் வந்தது. அதே சமயம் என் பரிகாரியாக கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி, இந்த பலவீனம் என்பது பெரியவங்க சின்னவங்க, பணக்காரன் ஏழை, பிரதம மந்திரி சாதாரண ஆள் அப்படி எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் பதம் பார்த்துச்சு. ஆமாவா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. அதான உண்மை. எல்லாத்தையும் பதம் பார்த்தது, எல்லாத்தையும் ஒருத்தரோட இல்ல. சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துச்சே. அல்லேலூயா. ஐஸ்வர்யா ராய்க்கு வந்தது உலக அழகிக்கு. அல்லேலூயா. தெரியுமா தெரியாதுங்களா? தெரியாது. உலக அழகிக்கு அவங்களுக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது நமக்கு வரல. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உன் பரிகாரி. அப்ப என்ன செய்யணும்? அவரை எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும்? தேசம் நல்ல தேசம்னா நம்ம நல்லதை பார்க்கணும். நம்ம கெட்டதையே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு கெட்டதையே பார்த்து கெட்டதையே தூசிச்சுக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எதை கொடுத்தாலும் முறுமுறுப்பு. இனி அப்படி நம்ம இருக்கக்கூடாதுதான் ஆண்டவர் சொல்றார். வார்த்தை பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்ப கவனமா கேட்க முடியும் தெரியுங்களா? அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போதுதான் கவனமாய் கேட்க முடியும். ரெண்டாவது, நம்மை தாழ்த்தும் போதுதான் கவனமாய் கேட்க முடியும். இந்த 2 பாயிண்ட் இல்ல இந்த வசனத்துக்கு பூரணம் வராது.
2 பாயிண்ட் நீங்க உங்க வாழ்க்கையில பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தத்தை கேட்பீங்க, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்வீங்க யோசேப்பை போல. அடுத்தது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுப்பீங்க. என்ன கட்டளை? மோசேயை போல. மோசேக்கு கொடுத்த கட்டளை பார்த்துருக்கிறீங்களா? எந்த கட்டளைங்க? 10 கட்டளைன்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? 10 கட்டளைங்க. நம்ம கண்டு அதை பெருசுதான் பார்க்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதாவது என்னன்னா பரிசுத்த பலிபீடத்துல கர்த்தருடைய பெட்டி எப்படி இருக்கணுங்கிறத வகை வகையா சொல்றாரு. குறிப்பிட்ட அளவு, அந்த அளவுல எப்படி இருக்கணும், அதுக்கு மேல எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் மோசே கேட்கிறார். நான் பார்த்தேன், மனுஷன் சாதாரண ஆள் இல்லடா. என்னால அப்படி கேட்க முடியாதுங்க உண்மையிலேயே. இப்படிப்பா இப்படிப்பா இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னா நீங்களே பண்ணிக்கிங்கன்றுவேன். ஆனா மோசே அவ்வளோ தாழ்மையா அத்தனை கவனமா கேட்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், எத்தனை முழத்துக்கு அதை எதிர்பார்க்கிறார், எத்தனை நீளத்துக்கு எதிர்பார்க்கிறார், அந்த இடத்துல எதை நான் சேர்க்க வேண்டும், எதை கழிக்க வேண்டும், எதை நான் சரியாய் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அது இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் மோசே உற்று நோக்கி கவனிப்பதை நான் ஒரு நாள் எடுத்து தியானிச்சு பார்த்தேன். அதுதான் தேவ மனுஷன். பைபிள் எல்லாம் இப்படி வாசிக்குதேமோ அப்படி போயிடணும், உள்ள போயிடணும், ஆவியில போயிடணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் தாழ்மைப்படும் போது தான் என்ன நடக்குது? அவருடைய கட்டளைகளை கேட்பீங்க. அவருடைய கட்டளையை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். இங்க போகாத, இதை பார்க்காத, இதை செய்யாத, இதை பேசாத. கேட்பீங்களா? கேட்பீங்களா? உங்க பிள்ளைக்கு நீங்க சொன்னீங்கன்னா கேட்குமா? அதை சாப்பிடாதன்னு சொன்னாதான் என்ன செய்யுங்க? அது ஏன் சாப்பிடக்கூடாது? அப்ப ஏதோ விஷயம் இருக்குது, எடுத்து வாயில ஓட்டுக்கு வந்துருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளைகளுக்கு மோசே கீழ்ப்படிந்தது போல நம்ம கீழ்ப்படிவோம். அடுத்தது என்ன அந்த வார்த்தை சொல்லுது? நான் எகிப்திற்கு வர பண்ணின ஆமா வியாதிய ஒன்றையும். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த தேசத்துல நமக்கு எல்லா இடத்துலயும் பரவிருச்சு. ஆனா தேவன் சொல்லுகிறார், எவன் ஒருவன் இதோ தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் நல்ல கனிகளை புசிக்கிறானோ, நல்ல கனிகளை பார்த்து ஸ்தோத்தரிக்கிறானோ, அவனுக்கு ஒரு பலவீனத்தை அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம தேசம் எப்படி தேவைப்பட்ட தேசம்? நல்ல தேசம். இதை விட்டு போட்டு என்னங்க அங்க குளிருக்கு மூடவே மாட்டேங்கிறாங்க, என்னங்க பாதாள சாக்கடை ஒன்னும் சரியில்லை, ஒருவனும் சரியில்லை அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கண்கள் மூடலாமா? அப்படியே கண்களை மூடி ஒரு விசை, ஒரே நிமிஷம் தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இந்த 75 வருடத்தை காணும்படி செய்தீரேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நான் நினைச்சிருக்கல ஒன்னே ஒண்ணுதான். மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவிடத்துக்கு காலையில சரியா 7:15 மணிக்கு பிரதமர் அருமையான மோடி அவர்கள் கடந்து போய் அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தினார்கள். இன்னைக்கு அந்த மகாத்மா காந்தியுடைய முகம் நமக்கு தெரிந்தது, அவருடைய நினைவிடம், அவருடைய இருப்பிடம் நமக்கு தெரிந்தது, அதை வைத்திருக்கிற மெமோரியல் பிளேஸ் தெரிந்தது. ஆனா நான் ஆவியில ஜெபிக்கும் போது ஒரு காரியத்துக்காக பாரப்பட்ட பிரியமானவர்களே, அந்த மகாத்மா காந்தியை போல நிறைய முகங்கள் அந்தமான் நிக்கோபார்ல மறைக்கப்பட்டிருக்கிறது, அது புதைக்கப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அநேக கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. போனவங்க தான், வரவே இல்லை. அப்ப அந்த மகாத்மா காந்திக்கு எல்லாம் என்ன பண்றது? நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசேஷமான தேவ மனிதர்களை உலகோ இந்த தேசத்தை நேசிக்கிறவர்களை எழுப்பி கொடுத்திருக்கிறாரே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களேப்பா முன்னோர்கள், அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, இது அந்த நாளிலும் எங்களுக்காக தோமாவை அனுப்பி கொடுத்தீரப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ தகப்பனே, எஸ்தர் புஸ்தகத்துல இந்து தேசம் என்று சொல்லி எங்க இந்தியாவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீரே, இந்த பரிசுத்த வேதாகமத்துல எந்த தேசம் இல்ல, எங்க தேசம் வந்திருக்கிறதேப்பா. நாங்க எவ்வளவு பாக்கியவான்கள். இது எங்க நல்ல தேசம். எந்த தேசத்தை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அது நல்ல தேசம், அது நல்ல தேசம் ஆண்டவரே. எங்க தேசம் நல்ல தேசம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இன்னைக்கும் கூட எழுப்புதலுக்காக ஆண்டவர் அநேக ஊழியக்காரர்கள் மாண்டு போயிருக்கிறார்களேப்பா. தகப்பனே, ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டப்பட்டிருக்கிறார்களேப்பா, அப்படிப்பட்டவர்களை எழுப்பி கொடுத்தீங்களே, நமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் எரிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கும் கூட ஆண்டவரே
நல்ல பிரதம மந்திரி கொடுத்திருக்கிறீங்க. அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நபர்களை எழுப்பி கொடுத்திருக்கிறீங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல சிஎம் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல அமைச்சர்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல காவல்துறை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நல்லதான ஆண்டவரே மருத்துவத்துறை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல நல்ல துறைகளை எழுப்பி கல்வித்துறை எல்லாம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே, 1-2 தீமைகளை தவிர அநேக நன்மைகளை கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தண்ணீரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துறோம்ப்பா. இரண்டாவது எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்க பாரப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக இன்னும் நாங்க பாரப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க கட்டளைகளை கை கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நாங்க பார்க்கணும், உங்க நியமங்களின்படி நாங்க நடக்கணும் ஆண்டவரே. ஏதோ அப்படி நடக்கும் போது எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஏன்னா நீங்க தான் எங்க பரிகாரியாகிய கர்த்தர். இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தும். மேலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் பாதுகாத்து அருள்வீராக. எங்க தேசத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக, போதகர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக ஆண்டவரே, தேசத்தில் கூடிய ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காக, ஒவ்வொரு துறைக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 என்று சொல்லி நன்றின்னு சொல்லி எங்களை சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய நாம மாத்திரம் பயன்படுவதாக. என்னுடைய செய்கிற அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.